இன்றைக்கி நான் பேச வேண்டிய பகுதி அதே சமாதானத்தை குறித்து இன்றைக்கி நான் பேச போகிறேன். திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் புஸ்தகம் போன வாரம் நம்ம பேசுனதில் அதில் மீதி சில பகுதி இருக்குது. அந்த காரியத்தை குறித்து இன்றைக்கி நான் பேசுகிற பைபிள் ஸ்டைலில் நம்ம பேசணும்னு நான் விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் புஸ்தகம் 8:14. ரோமர் 8:14. மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எப்படியெல்லாம் நடத்துவார் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எப்படி நடத்துவார்? நீங்க உங்க பிள்ளைகளை எப்படி நடத்துவீங்க? நீங்க உங்க பிள்ளைகளை எப்படி நடத்துவீங்க? நன்மை செய்கிறது தான் நடத்துவீங்க. ஹல்லேலூயா. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் யாரு? அவர் நன்மை செய்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில நன்மை செய்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், யார் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்கிறவராய் இருப்பார்கள். தேவனுடைய புத்திரர்கள் மட்டுமல்ல, தேவனுடைய புத்திரர்கள் யார்? தேவனுக்குரியது எல்லாம் பிள்ளைகளுக்கு தான். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? தேவனுடைய பிள்ளைகளுக்குரியது, மன்னிக்கணும், தேவனுக்குரியது தேவனுடைய பிள்ளைகளுக்குரியது. இங்க நம்ம வாசிக்கிறோம், தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். தேவ ஆவியானவர் நம்மளை நடத்துறார்னா அவர் நன்மையில தான் நடத்துவார். அவர் தீமையாக நடத்துகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறோம் சொல்லுங்க. நான் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறேன். இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க? என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் தொழிலில் சமாதானம் இல்லை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? சமாதானம் நான் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்க கையில ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது. நீங்க போய்கிட்டு என்கிட்ட மொபைல் ஃபோன் இல்லை, எப்படி மொபைல் ஃபோன் இல்லைன்னா நீங்க பக்கத்தில் இருக்க என்ன பார்ப்பான்? உங்ககிட்ட தான் மொபைல் ஃபோன் இருக்கு. அதே மாதிரி தான் உங்ககிட்ட சமாதானம் இல்லைன்னு வேதம் சொல்லல. கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் என்ன பட்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. என்ன சமாதானத்தை பட்டிருக்கிறோம்? உலகத்தின் சமாதானம் அல்ல, கர்த்தருடைய சமாதானம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து உங்களை சொல்லுங்க, இல்லைன்னா உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, நான் தேவனுடைய சமாதானத்தை பெற்றிருக்கிறேன். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், என்னுடைய வாழ்க்கையிலும், என் தொழிலுடைய வாழ்க்கையிலும் குழப்பமே அல்ல, சமாதானம். ஹல்லேலூயா. இந்த உலகம் சமாதானத்துக்காக எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்குது. நான் சொல்கிறேன், இயேசு நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். நான் போன வாரம் உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு தடவை பண குறைவாக இருக்குதுன்னா சமாதானம் இருக்குமா அவர்கிட்ட? குடும்பத்தில் சண்டை இருந்தால் சமாதானம் இருக்குமா? இருக்காது. வியாதிப்பட்டிருந்தானா சமாதானம் இருக்குமா? இருக்காது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் வியாதிப்பட்டவனை சுகமாக்கி அவன் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிறவர். ஆமென். பணக்குறைவுள்ளவனை அவர் செழிப்புள்ளவனாக மாற்றி அவன் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற சண்டை பிரிவினையை மாற்றி தேவன் அங்க என்ன பண்றாரு? சமாதானத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் மூலமாய் சமாதானம் பெற்றிருக்கிறேன். சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் மூலமாய் சமாதானம் பெற்றிருக்கிறேன். நான் போன வாரம் நிறைய விஷயம் சமாதானத்தை பத்தி நான் உங்கள்கிட்ட பேசினேன். ஹல்லேலூயா. போன வாரம் சமாதானத்தை பத்தி பேசினேன்னா, ஒரு வீட்டுக்குள்ள நீ பிரவேசிக்கும் போது என்ன சொல்லு? அங்க ஷாலும் பேசு, அங்க சமாதானத்தை பேசு. நான் சொல்றேன், நீ பேசுனா நடக்கும்ன்ற அற்புதம். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிற காரியம் நடக்கும், நீ பேசுகிற காரியமும் நடக்கும். ஆமென். ஆண்டவர் உன் நினைவுகளை அறிகிறவர் மட்டுமல்ல, நீ விசுவாசித்து பேசுகிற காரியங்களும் அறிந்திருக்கிறார். இப்ப பாருங்க, உங்களுக்கு நான் ஒரு சில வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்வோம். நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன தேவன்? 1 தெசலோனிக்கேயர் 5:23. அவருக்கு ஒரு பேர் இருக்குது. சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நம்மளுடைய தேவன் பேர் என்னது சொல்லுங்க? ஷாலோம். நான் ஆராதிக்கிற கர்த்தருக்கு ஒரு பேர் இருக்குது, அவர் சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதா? உங்க குடும்பத்தில் நீங்க சொல்லணும், என் தேவன் எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், என் குடும்பத்தில் சமாதானத்தை நான் கட்டவிழ்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய சமாதானத்தை
கட்டவிழ்த்து விட்டீங்கன்னா உங்க குடும்பத்தில் சமாதானம் தான். ஆமென். இன்னைக்கு அநேக இடத்துல குழப்பங்களா இருக்குது, பிரச்சனையா இருக்குது. ஆனா பிரச்சனையெல்லாம் போகணும்னா சமாதானத்தை நீங்க பற்றி கொள்ளுங்கள். வேதம் சொல்லுது சமாதானத்தை நீ பற்றிக்கொள். நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர்? சமாதானத்தின் தேவன். சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன். இன்னொரு சில வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வசனத்தை பார்த்துட்டு இன்னொரு பகுதியை உங்களுக்கு காண்பிப்பேன் நான். ஏசாயா 9:6-7 அதையும் வாசிப்போம். நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவராம்? சொல்லுங்க. அவருக்கு என்னெல்லாம் பேர் இருக்குது? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம். கர்த்தத்துவம்னா என்னது? கவர்மெண்ட். வேதத்தில் இங்கிலீஷில் எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கு? தேவனுடைய கவர்மெண்ட்ல, தேவனுடைய அரசாட்சியில், தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்குது? எல்லாம் சொல்லுங்க, சமாதானம் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள சமாதானம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நம்ம எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். நீங்க உலகத்தின் ராஜ்யத்தில் அல்ல, நான் கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறபடினால் சமாதானம் உங்களுக்குரியது. பக்கத்தில் போய் சொல்லுங்க, சமாதானம் எனக்குரியது, சமாதானம் உங்களுக்குரியது, சமாதானம் நமக்குரியது. ஹல்லேலூயா. அப்ப தேவனோட அரசாட்சி பண்றாரு. அந்த அரசாட்சி யார் பண்றது? கர்த்தரே அரசாட்சி பண்றாரு. அந்த அரசாட்சிக்குள்ள என்ன இருக்குது? தேவனுடைய சமாதானம் இருக்குது. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். என் வீட்டில் சமாதானம், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம், என் தொழிலில் சமாதானம், என் ஊழியத்தில் சமாதானம், எல்லா இடங்களிலும் நான் சமாதானம் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைங்களா இல்லையா? கொலோசியர் என்ன சொல்லுது? கொலோசியர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது, நீங்கள் இருளின் அதிகாரத்தின்று விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. இருளிலிருந்து விளக்கப்பட்டாச்சு. இப்போ யாருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம்? சொல்லுங்க, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவன். நான் சொல்லுகிறேன், இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்க கவலையே படக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. பிலிப்பியர் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க. பிலிப்பியர் 4:6-7 வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எப்பொழுது தேவனுடைய சமாதானம் உங்களை காத்துக்கொள்ளும்? சொல்லுங்க, எப்பொழுது உங்களை தேவனுடைய சமாதானம் காத்துக்கொள்ளும்? அதுக்கு முந்தின வசனம் போடுங்க, 4:6 எல்லாம் சொல்லுங்க. பக்கத்தில் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, எல்லாவற்றையும் குறித்து நீ விண்ணப்பங்களை எல்லாம் உன் வேண்டுதல்களை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டியதினாலும் யார்கிட்ட தெரியப்படுத்தணுமா? ஹல்லேலூயா. அப்படி நீ அவர்கிட்ட தெரியப்படுத்தினா வேதம் என்ன சொல்லுது? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. எப்படி வச்சிருக்கிறார் ஆண்டவர் பாரு. நீ கவலைப்படாதன்றாரு. பக்கத்துல சொல்ல, நீ கவலைப்படாத, துக்கப்படாத, வேதனைப்படாத, அவருக்கு ஸ்தோத்திரம் போடு. ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம். அதான் வேதம் சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ கவலைப்படாதன்றார் ஆண்டவர். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மனமகிழ்ச்சியா இரு, சந்தோஷமா இரு. நீ ஆண்டவரை துதிக்கிறவனாயிரு, நீ ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறவனாயிரு. கர்த்தர் சொல்லாரு, அப்போ கர்த்தர் சொல்லாரு, என் சமாதானம் உனக்கு வரும். ஹல்லேலூயா. அப்ப சமாதானம் எங்க இருக்கு? கவலைப்படாதன்றாரு. ஃபர்ஸ்ட் நீ கவலைப்படாம இரு, ஆண்டவரை ஸ்தோத்தரி, உன் தேவையை ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஹல்லேலூயா. அப்படிதான் வசனம் போட்டிருக்குது. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்க? ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனைகளை மனுஷன்கிட்ட சொன்னா மனுஷன் அப்படியான்னு கேட்டுட்டு நம்மளை பார்த்து ஏளனமா நினைப்பான், சிரிப்பான். ஆனா கர்த்தர்கிட்ட சொன்னா அவர் நம்மளை ஏளனமாய் பார்க்கிறவர் அல்ல. நீ தலை குனிந்த உன் தலை குனிஞ்சிருக்குதுன்னா தலையை நிமிர்ச்சி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் மட்டும்தாங்க குழிக்குள்ள இருக்கிறவனை தூக்குறவர். குழிக்குள்ள இருக்கிறவனை தூக்கி விடுகிறாரு இயேசு மட்டும்தான். உனக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் சரி, உங்களுக்கு என்ன போராட்டம் ஆனாலும் சரி, தேவனுக்கு தெரியப்படுத்து. ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலிருந்து என்ன நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. வேதத்தில் என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் என்னது? நீங்கள் மிகுந்த கனிகளை குடிப்பீர்கள்.
கர்த்தர் சொல்றாரு, நீ தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவனா இருப்பீங்கன்னா அற்புதம் உங்ககிட்ட தான் இருக்குது. அற்புதத்தை நீங்க சீக்கிரம் பார்க்க முடியும். ஆமென். வேதம் அப்படிதான் சொல்லுதுங்க. நீ ஒன்றுக்கு கவலைப்படாமல்ன்றாரு கர்த்தர். சில காரியத்துக்கு கவலைப்படுன்னு சொல்ல, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பக்கத்துல நீ ஒரு காரியத்துக்கு கவலைப்படாத. உன் பிள்ளை எப்படி நான் படிக்க வைக்க போறேன்னு கவலைப்படாத. உன் பிள்ளை எப்படி கல்யாணம் முடிச்சு வைக்க போறேன்னு கவலைப்படாத. இந்த சபை எப்படி நடத்த போறேன்னு கவலைப்படாத. ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை குறித்து கவலைப்படாத. உன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாத. கர்த்தர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, உனக்காய் சிலுவையிலே நான் சம்பாதித்து வைத்திருக்கேன்னு கர்த்தர் சொல்றாரு. உனக்காய் நான் ரத்தத்தை கொடுத்து கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் நான் ஆயத்தப்படுத்திருக்கிறேன். நீ கவலைப்படாத. கர்த்தர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, சந்தோஷமாயிரு. ஹல்லேலூயா. கவலைப்படுகிறதுனால என்ன சொல்லுது? ஒரு முளட்டை கூட என்ன பண்ண முடியாது, கூட்ட முடியாது, அதை குறைக்க முடியாது. கவலைப்படாதன்றாரு. நீ கவலைப்படுறதுனால அற்புதத்தை பெற முடியாது. நீ கிறிஸ்துவுக்குள் சந்தோஷப்பட்ட அற்புதம் வரும், அதிசயத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு அநேகருக்கு என்னது, சில காரியம் இருந்தால் கவலை வர ஆரம்பிக்குது. கர்த்தர் சொல்லாத, நீ கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வேன். உன் தேவைக்கு அதிகமாக நான் சந்திப்பேன். அற்புதங்களை நீ காண்பாய். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வார்த்தையின்படி நம்ம நடக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம வாழ்க்கையில் உயர்வு நிச்சயமா இருக்கு. ஆமென். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற ஆட்களாக நம்ம இருக்கிறதுனால அற்புதத்தை நீங்கள் காண முடியும். ஆமென். நான் இன்னும் ஒரு சில காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ சில விஷயங்கள் நான் உங்களுக்கு காண்பிச்சேன். தேவ சமாதானம் உங்களுக்கு வந்துருச்சு, அப்படிதான் வேதம் சொல்லுது. ரெண்டாவது கர்த்தர் சொல்றாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. யார் தேவனுடைய புத்திரர்? சமாதானம் பண்ணுகிறவர்கள். பிரச்சனை பண்ணுகிறவன் தேவனுடைய புத்திரனா? கிடையாது, கிடையவே கிடையாது. அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், ஆனா அவன் உலகத்தம்பளை தான் யோசிக்கிறான். சண்டைக்கு சண்டை. வேதம் சொல்லுது, தீமைக்கு தீமை செய்யாத, தீமைக்கு நன்மை செய்கின்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அவர் இந்த உலகம் ஒரு ட்ராக்ல போகும்போது கர்த்தர் வேற காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். உலகம் என்ன சொல்லுது? அடிக்கு அடி, சண்டைக்கு சண்டை, பகைக்கு பகையை தானே சொல்லிக் கொடுக்குது. கர்த்தர் சொல்றாரு, நீ பகைக்கிறவனுக்கு நன்மை செய். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் பேச போகிற இன்னொரு காரியம் என்னன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர். சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு புஸ்தகம், அதை வாசித்து உங்களுக்கு சில காரியங்கள் காண்பிக்கிறேன். மத்தேயு புஸ்தகம் 5:9. மத்தேயு 5:9 வாசிங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரச்சனை பண்ணுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் கிடையாது. அவன்கிட்ட ஆசீர்வாதம் வர்ற ஆசீர்வாதமே தடையாயிரும். நான் சொல்லுகிறேன், சமாதானம் பண்ணுகிற நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீங்க. நீங்கள் தேவனுடைய புத்திரர்களுக்கு அநேக ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். உங்ககிட்ட ஒருத்தன் வழக்காட வர்றானா, பிரச்சனை பண்ண வர்றானா, நீ சமாதானமா விட்டு விலகி போயிரு, தேவன் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஏன்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான் வேதம் எழுதப்பட்டிருக்குது. இப்போ சமாதானம் பண்ண சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். ஆபிரகாம் குறித்து நம்ம பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகள் சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஆதியாம் புஸ்தகம் 13:5. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளுக்கும் கூடாரங்கள் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவளுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியா. நல்லா கவனிங்க, வேதம் எப்படி சொல்லுது? அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடினா அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிடுச்சு. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தோடு யார் இருந்தது? ஆபிரகாம் லோத்துனுடைய வாழ்க்கையில பார்க்குறோம். வாசிங்க. ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். போதும். இங்க வாசிக்கிறோம். இப்போ ஆபிரகாமும் லோத்து ரெண்டு பேரும் ஒரு தேசத்துக்கு கர்த்தர் சொன்ன இடத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஆபிரகாம் போகும்போது லோத்தும் கூட சேர்ந்து போகிறான். அவங்க போன இடத்துல என்ன உண்டாயிருச்சு? ரெண்டு பேருக்கும் இல்லை, அங்கே போன இடத்துல என்ன ஆயிடுச்சு? ரெண்டு பேரும் முதலாவது என்ன காக்கப்பட்டார்கள்? பெருகிட்டான். அப்படி தானே வேதம் சொல்லுது. அந்த வசனத்தை வாசிங்க.
6 வாசிக்க. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி எப்படி இருந்தது? மிகுதியாய் இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏங்க அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் அவன்கிட்ட இருக்குது, அப்பேற்பட்ட பொருளாதாரம். கர்த்தரை தேடுகிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆஸ்தி மிகுதியா இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், கர்த்தரை தேடுகிற நம்முடைய வாழ்க்கையில ஆஸ்தி மிகுதியா தான் இருக்கும். அது பூமி தாங்க கூடாதபடி தான் இருக்கும். உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பிதான் இருக்கும். அல்லேலூயா. அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இப்போ 2 பேருடைய வாழ்க்கையில் நினைச்சு பூமி தாங்க கூடாதபடிக்கு பெருகிட்டான். பெருகும் பொழுது என்ன ஆகுது? இல்லை, நல்லா பெருகும் போது என்ன ஆயிடுச்சு? அவங்க 2 பேருக்குள்ள சில ப்ராப்ளம் வருது. லோத்தினுடைய ஆட்டு மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய ஆட்டு மேய்ப்பனுக்கு என்ன உண்டாகுது? பிரச்சனை உண்டாகுது, வாக்குவாதம் உண்டாகுது. இப்படி உண்டாகும் போது ஆபிரகாம் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம்? லோத்து, நீ என் கூட தான் நீ வந்த, என் கூட வந்ததுனால தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற, அதனால நீ என்ன பண்ணிரு, நீ திரும்பியே போயிரு அப்படின்னு தரத்தி விட்டுருக்கலாம். ஆமாவா இல்லையா? நீங்க ஒரு ஆளை கூட்டு போறீங்க ஒரு இடத்துக்கு, உங்க மூலமா அவன் ஆசீர்வதிக்கப்படுறான். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? என் மூலம் தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற, அப்ப நீ என்ன பண்ணு, நீ என்ன விட்டு போயிரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆபிரகாம் அப்படி சொல்லலை. ஹல்லேலூயா. அந்த இடத்துல தான் அவனுடைய இருதயத்தை பார்க்குறோம். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இல்லை உங்களை பார்த்து சொல்லுங்க, என் இருதயம் தேவனை போன்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல பணம் மிகுதியா வருது, உயர்வு மிகுதியா வருது, இந்த நேரத்தில் ஈகோ வருது. ஹல்லேலூயா. ஆனா அந்த நேரத்தில் தேவனுடைய இருதயத்தை போல செயல்படுற ஆபிரகாம். ஆமென். ஆனா சவுல் வாழ்க்கையில் அப்படி இருந்ததா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. உடனே அவன் இருதயத்தில் உடனே கசப்பு வந்துருச்சு. தாவீது மேல அவ்வளோ கோபப்படுறான், வெறுப்பு வருது, எரிச்சல் அடைகிறான். ஏன்னா அவனுக்குள்ள ஆவிக்குரிய கனி இல்லை. அல்லேலூயா. ஆனா இங்க ஆபிரகாமுக்கு என்ன இருந்தது? ஆவிக்குரிய கனி இருந்தது. வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரிய கனி என்ன? சாந்தம், இச்சையடக்கம், பொறுமை, சமாதானம். அல்லேலூயா. கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ, எல்லாரும் வாசிப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? ஆவியின் கனி என்ன இருக்கு? போடலையா? கலாத்தியர். அவர் தேடிக்கிட்டு இருக்காரா? சரி. ஆவியின் கனியோ எப்படி இருக்குது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன கிடையாது? விரோதமான பிரமாணம் ஒன்று இல்லை. நல்லா கவனிங்க, நம்ம எதை குறித்து பார்த்துட்டு இருக்கோம்? சமாதானம். சமாதானம் பண்ணிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இங்க ஆவியின் கனி என்னது? சமாதானம். ஆபிரகாமுக்குள்ள இருந்தது என்னது? வாக்குவாதம் இல்லை. அந்த இடத்துல ஆபிரகாமுடைய ஆட்டு மேய்ப்பனுக்கும் லோத்தினுடைய ஆட்டு மேய்ப்பனுக்கும் பிரச்சனை வருது. ஆனா அங்க ஆபிரகாம் பிரச்சனை பண்ணல, வாக்குவாதம் பண்ணல. வாக்குவாதம் பண்ணாம அவன் சொல்றாரு, நீயும் நானும் யாரு? நாம் சகோதரர். பக்கத்தில் சொல்லுங்க, நாம் சகோதரிகள், நாம் சகோதரர். ஹல்லேலூயா. ஆமா, சில பேர் பாருங்க, ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா முகத்தை திருப்பிக்கிறாங்க. அது கூடவே கூடாது. கொஞ்ச நேரம் கோவம் இருக்கலாம், அந்த கோவம் என்ன பண்ணிடும்? உடனே மறையணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கவே கூடாது. உள்ள கசப்பும் வெறுப்பும் எப்பவுமே இருக்கக்கூடாது. அவன் உனக்கு விரோதமாக கூட பண்ணியிருக்கலாம், ஆனா அவனை குறித்து உன் இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது? எப்பவும் ஒரு கோபம், ஒரு கசப்பு உள்ள வச்சுக்கிடுவாங்க. அவங்க பார்க்கும்போது சிரிப்பாங்க, ஆனா உள்ள என்ன இருக்கும்? கசப்பு எப்பவுமே இருக்கும். அந்த கசப்பு யாருடையது தெரியுமா? பிசாசுடையது. வாசிங்க, அந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். யாக்கோபு புஸ்தகத்தில் வரும். யாக்கோபு, திருப்பிங்களுக்கு யாக்கோபு 3ஆம் அதிகாரம். யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13 போடுங்க. யாக்கோபு 3:13. உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையிலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே, வசனம் என்ன சொல்லுது? உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். அப்போ உங்க இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது? உங்கள் இருதயத்திலே
கசப்பான வைராக்கியம். சிலருக்கு எப்படி இருக்கும்னா, என்னைக்கோ செஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாக செஞ்ச காரியங்கள் இவங்க உள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ அப்படி என்ன பண்ண இல்லை, நீ அப்படி என்ன செஞ்ச இல்லை, அந்த கசப்பு உள்ள அந்த வேர் முளைச்சிக்கிட்டே வரும். ஹல்லேலூயா. அந்த வேர் இன்னைக்கே எடுத்து போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் தேவனுடைய புத்திரர். நீங்கள் தேவனுடைய புத்திரன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. சமாதானம் பண்றவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். தேவன் சமாதானத்தின் தேவன். நீங்களும் பிற இடத்துல சமாதானம் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். யார் உனக்கு தீங்கு செய்ய நினைச்சானோ அவன் உன்கிட்ட வந்து சமாதானம் பண்ணிடுவான். உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க அந்த வசனத்தை மறுபடியும் அதை பெருமை பாராட்டுங்க, அடுத்து போடுங்க. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் எங்கிருந்து வருது? லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் எதுக்குரியதா இருக்குது? பேய்த்தனத்துக்கு கடுத்ததுமா இருக்கிறது. அடுத்து போடுங்கப்பா. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்க என்ன உண்டு? கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. அப்ப எங்க அந்த வைராக்கியம் கோபம் இருந்ததுன்னா என்ன வரும்னு போட்டிருக்குது? வைராக்கியம் விரோதமும் எங்க உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்களும் உண்டு. அடுத்து போடுங்கப்பா. போதும், அது வரைக்கும் போதும். இதை அடுத்து பார்ப்போம். அப்போ உள்ள கசப்பான வேறு கண்ட காரியங்கள் உள்ள இருந்ததுன்னா அது பேய்த்தனத்துக்காக இருக்கிறது. அது எங்க இருந்து வரல? தேவனிடத்திலிருந்து வரல, அது பிசாசுல இடத்திலிருந்து வருது. ஆனா தேவனிடத்திலிருந்து வரும்போது என்ன வருதுன்னு காண்பிக்கிறார் பாருங்க. அடுத்து போடுங்க தம்பி, வாசிங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும். அல்லேலூயா. தேவன்கிட்ட இருக்குன்னா அவர்கிட்ட என்ன இருக்குது? சமாதானம், சாந்தம். தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட என்ன இருக்கணும்? சமாதானம், சாந்தம். விட்டு கொடுக்கிறவர்களா இருக்கணும். நான் சொல்றேன், நீ விட்டு கொடுத்து, உலகம் சொல்லுது விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவது இல்லையா. நான் சொல்ல ஆபிரகாம் விட்டு கொடுத்தான், ஆனா லோத்தை தாண்டி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தான். ஆபிரகாம் மட்டும் இல்ல, அவன் தலைமுறை தலைமுறை சந்ததி சந்ததி ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் தான் எழுதப்பட்டிருக்குது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலமாய் பிரஜாதிகளுக்கு வந்தது. லோத்துவினுடைய ஆசீர்வாதம் அல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவனுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குது? ஆபிரகாமுடைய சந்ததியே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. லோத்துவின் சந்ததியை பத்தி உங்களுக்கு தெரியும். லோத்துவின் சந்ததி எப்படி ஆயிடுச்சு? அவன் அட்ரஸே இல்லாமல் போயிட்டான். அவன் சந்ததியிலிருந்து வந்ததான் கானானியர் நினைக்கிறேன். பெரிய பெரிய ராட்சதர்கள்லாம் எங்க வந்தது? லோத்து தப்பு பண்ணிட்டான். அல்லேலூயா. லோத்து இல்ல, தன் குடும்பத்துக்குள்ளே தப்பு பண்ணி வேற வேற ராட்சதர்களும் புறப்பட்டு வந்தாங்க. ஆனா ஆபிரகாமின் குடும்பம் இன்ன வரைக்கும் செழிச்சு தான் இருக்குது. அல்லேலூயா. நீங்க ஆபிரகாமின் சந்ததி, கிறிஸ்துவின் மூலம் நாம் ஆபிரகாமின் சந்ததி. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம். பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படி இருக்குது? முதலாவது சுத்தம், இரண்டாவது சமாதானம், மூணாவது சாந்தம், நாலாவது இணக்கம், அஞ்சாவது இரக்கம், நற்கனி. இதை நீங்க இந்த வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அப்ப தேவன் உங்களுக்கு என்ன சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு? தேவன் உங்களுக்குள்ள என்ன வைத்திருக்கிறாரு? சமாதானம் பெண்ணுகிற அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், என்னால யாரையும் நான் விட்டு சமாதானம் பண்ண முடியாதுங்க, அவனை மன்னிக்கவே முடியாதுன்னு. உங்களுக்கு அப்படி இருதயத்தை கொடுக்கல. கிறிஸ்து எப்படி மன்னித்தாரோ உங்களுக்கு மன்னிக்கிற இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மன்னிக்கவும் செய்த தவறை மறக்கவும் உள்ள இருதயத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால பிறரை பார்க்கும்போது அப்படியே அந்த கசப்பான வேறுக்குள்ளேயே நம்ம இருக்கக்கூடாது, விட்டு கொடுத்துடணும். ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நான் இப்படி சொல்கிறேன், சமாதானம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்குது. தேவன் சமாதானத்தின் தேவன் தான். நம்ம வாழ்க்கையில சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு. நீங்க பிறருடைய வாழ்க்கையில சமாதானம் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டடைவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அதனால தான் கர்த்தர் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்குது. அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க, 3ஆம் அதிகாரம் 4. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெறுவாய். இல்லை, நீதிமொழிகள் 3:13. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது.
அப்படியே படிச்சுட்டே வரும்போது, முத்துகளை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலதுகையில் தீர்க்காயுசும் அதன் இடதுகையில் கனமும் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகளெல்லாம் சமாதானம். ஹல்லேலூயா. அந்த பாதையில் என்ன இருக்குது? சமாதானம். தேவன் கொடுக்கிற சமாதானம். அந்த பாதையில என்ன? ஞானத்தின் பாதையில எல்லாம் என்ன இருக்குதா? சமாதானம். ஞானம் யாரு? கிறிஸ்துவே நமக்கு ஞானமும் நீதியுமா இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா சமாதானத்தின் நதியை உங்களுக்குள்ள தான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பிற இடத்துல என்ன பண்ண முடியும்? போட்டி போட வேண்டியதில்லை, சமாதானம் பண்ண முடியும். வாக்குவாதம் பண்ண வேண்டியதில்லை, சமாதானம் பண்ண முடியும். வாக்குவாதம் பண்ண வேண்டியதில்லை, விட்டு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கை அதான் நடந்தது. ஆபிரகாம் குறித்து மறுபடியும் பார்ப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் திருப்பி கொள்ளுங்க. ஆதியாகமம் புஸ்தகம். இப்போ 2 பேருக்கு வாக்குவாதம் வந்துருச்சு. 13 ஆபிரகாம் 13ஆம் அதிகாரம் 9. இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமாராவையும் அழிவுக்கு முன்னே சோவாரும் போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போல. நல்லா பாருங்க. இப்போ ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, உனக்கு எனக்கும் பிரச்சனை வேணாம், நீ வலது பக்கம் போனா எங்க போறேன்? உனக்கு அப்படி எதிர்ப்புறம் போயிடுறேன். நீ மதுரை பக்கம் போனா நான் கன்னியாகுமரி வந்துடுறேன், நீ கன்னியாகுமரி வந்தா நான் எங்க போயிடுறேன்? மதுரைக்கு அந்த பக்கம் போயிடுறேன். இல்லைன்னா நான் நீ மதுரைக்கு போனா நான் நார்த்துக்கு போயிடுறேன். எப்படி? வட மாநிலத்துக்கு போயிடுறேன் அப்படின்றாப்ல. யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் என்ன சொல்றானா, நீ இந்த திசை திசை பக்கமே நான் வரல, உனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு. ஆபிரகாம் என்ன சொல்றாரு தெரியுமா? உனக்கு எனக்கு பிரச்சனை வேணாம், உன் கண்ணு பாரு, ஏறிட்டு பாரு, எவ்வளவோ செழிப்பா இருக்குது. லோத்து என்ன பண்ணானா, அவனுக்கு பிடித்தமான இடத்த செலக்ட் பண்ணிட்டான். ஆபிரகாம் என்ன பண்ணான் தெரியுமா? சாதாரண இடத்த தான் அவன் வச்சிருந்தான். ஆனா ஆபிரகாம் கூட இருந்தது கர்த்தர். ஹல்லேலூயா. அவன்கிட்ட இருந்தது கொஞ்சம் தான், சாதாரணது தான். ஆனா அபரிதமாய் கொடுக்கிற தேவன் ஆபிரகாமோடு இருந்தார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமை போல நம்ம விட்டு கொடுக்கிறதுக்கு போயிடலாம். ஏன்னா நான் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கிறார், ஆபிரகாமிலும் பெரியவர் இங்க இருக்கிறார், யோனாவிலும் பெரியவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நான் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவரா இருக்கிறதுனால, அவர் என் கூட இருக்கிறதுனால நான் எதையும் விட்டு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. சமாதானம் பண்ண முடியும். அந்த விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. 14வது வசனம் வாசிக்கிறேன். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. என்ன சொல்றாரு? உனக்கு மட்டும் இல்லை ஆபிரகாமே, நீ இந்த இருக்கு கிழக்கு மேற்கு வடக்கு எல்லா பக்கமும் பாரு, உனக்கு மட்டுமல்ல உன் சந்ததிக்கே நான் கொடுப்பேன்றாரு. ஹல்லேலூயா. லோத்துக்கு கர்த்தர் வாக்குறுதி கொடுத்தாரா? அடுத்து வாசிங்க. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஆபிரகாம்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்றாரு, இங்க இருக்கிற இடத்தெல்லாம் நீ நடந்து போ, அது எல்லாம் உனக்குரியது அப்படின்னு. ஹல்லேலூயா. தேவன் வாக்குவாதம் பண்ணாம விட்டு கொடுக்கிறவனுடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க சில காரியங்களை விட்டு கொடுத்துருக்கலாம், சமாதானம் பண்ணிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உன்னை அபிரதமாய் அவனுக்கு முன்பாக பெருக செய்வார், உன் பேரை பெருமைப்படுத்துவார் என்று வாக்குத்தத்தம் பண்றார், வாக்குறுதி கொடுக்கிறார். நீ எங்கெல்லாம் விட்டு கொடுத்துட்டு வந்தையோ, சண்டை போடாம வந்தையோ, கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன நம்பி வந்திருக்கிறதுனால நான் நிச்சயமா உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னை நிச்சயமா பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஏன்னா இது நமக்கு ஒரு சாட்சிங்க. ஆபிரகாமின் தேவன் தான் நம்முடைய தேவன்.
ஏன்னா நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஆவியின் கனி நமக்குள்ள இருக்குது. ஆவியின் கனி என்ன? சந்தோஷம், சமாதானம். பரத்திலிருந்து வந்த அந்த ஞானம் என்னது? சந்தோஷம், சமாதானம், சாந்தம். இது எல்லாம் எங்க வைத்திருக்கிறார் தேவன்? உங்களுக்குள்ளே டெபாசிட் பண்ணியிருக்கிறார். ஆமே. இனி பாருங்க, அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா சமாதானம் பண்ணுகிற தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த கர்த்தர் உங்களுக்குள்ள தான் இருக்காரு. நீங்க பார்க்கும்போது எப்படி பார்ப்பீங்க? அவர்களை மன்னித்து பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருந்தது. அடுத்து ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்த்து முடிச்சிடுவோம். திருப்பி கொள்ளுங்க. அடுத்து ஒரு நபர் இருக்கிறாரு, அவருடைய பையன். ஆதியாகமம் புஸ்தகம் 26. இதில் ஒரே ஒரு காரியத்தை நான் அழுத்த விரும்புகிறேன். ஆபிரகாம் சமாதானம் பண்ணார் பார்த்தீங்களா? அவன் முடிவு கூட எப்படி இருக்குன்னு கர்த்தர் விரும்பினார் தெரியுமா? ஆதியாகமம் புஸ்தகம் 15:15 அதை படித்து பார்ப்போம். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். ஹல்லேலூயா. ஆபிரகாம் குறித்து கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார் தெரியுமா? டேய், உன் சாவு கூட வியாதிப்பட்டு நீ சாக மாட்ட, நீ கஷ்டப்பட்டு சாக மாட்ட, நீ பீஸா தான் என்கிட்ட வருவன்றாரு. ஹல்லேலூயா. ஆக்சிடென்ட்ல நீ சாக மாட்ட ஆபிரகாம், இல்ல திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல வந்து நீ சாக மாட்ட. ஆபிரகாமுடைய மரணம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? சமாதானமா, அவன் ஹாப்பியா அவன் சிரிச்சு கொண்டு இருக்கும் போதே தேவனிடத்துல போயிருப்பாரு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். வேதத்துல இப்போ அந்த வசனம் சொல்லுது, நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில். அவன் மரணம் கூட எப்படி இருக்குன்றாரு? சமாதானமா தான் இருக்கும். லோத்துனுடைய முடிவு அப்படியே இல்லை, ஆனா ஆபிரகாமினுடைய முடிவு சமாதானமா இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒரு வாழ்க்கை தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை. ஆமென். இன்னும் ஒரு நபரை குறித்து நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 26:12. ஆதியாகமம் புஸ்தகம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள். அமிலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கில் மிகவும் பலத்தவனானாய் என்றான். இங்க வசனம் என்ன சொல்லுது? அங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆட்டு மேய்ப்பர் 2 பேருக்கு பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்களா? அது பெருகி இருந்தது ஆஸ்தி. இங்கேயும் அண்ணா இப்போ ஆயிட்டான் ஈசாக்கு. வேதம் என்ன சொல்லுது? அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருச்சி அடைந்து மகா பெரியவன் ஆனான். அவனுக்கு என்ன இருந்துச்சு? ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தன் அவன் பேரில். அவன் வசதி படைச்சவனா வந்துகிட்டே இருக்கிறான். நல்ல மிகுதியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். யாரு? ஈசாக்கு. இதை கண்ட பெலிஸ்தனுக்கு என்ன வருது? பொறாமை வருது. நான் சொல்றேன், உங்களுடைய உயர்வை கண்டு இந்த உலகம் பொறாம பட்டு தான் ஆகணும். அப்பேற்பட்ட உயர்வு நமக்கு தேவை, அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் தேவை, அப்பேற்பட்ட பணப்பெருக்கம் தேவை, அப்பேற்பட்ட ஜன திரட்சி தேவை, அப்பேற்பட்ட ஆரோக்கியம் தேவை. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஞானம் தேவை. நம்ம பிள்ளைகள் படிக்கிற படிப்பு உயர்வை பார்த்து அநேகர் பொறாமப்படும். இவங்க மட்டும் எப்படி இவங்க பிள்ளைங்க இவ்வளவு ஃபர்ஸ்டா படிக்கிறான், இவ்வளவு ஞானமா இருக்கிறான், அறிவா இருக்கிறான், புத்தியா இருக்கிறான் என்று உலகம் வந்து கண்டுகொள்ளணுமா? அவங்க பொறாமப்படுற அளவுக்கு நம்ம பிள்ளைங்க வளரணும். ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் எப்படி சொல்லுதுன்னா, நம்முடைய உயர்வை கர்த்தர் அப்படி வச்சிருக்கிறார். ஆமென். இங்க பாருங்க, பெலிஸ்தன் பொறாமப்படுறான். அப்ப என்ன நடக்குது பாருங்க. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனாய் நானா என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவிடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் வாசிப்போம் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களையே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்கினுடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில் வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரின் மேய்ப்பர்கள் அந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். பாருங்க, இங்கேயும் வாக்குவாதம் நடக்குது. யாருக்கிட்ட நடக்குது பாருங்க.
பாருங்க என்ன நடக்குது. ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசக்கு என்று பெயரிட்டான். பாருங்க பிரச்சனை வருது. அவங்களை விட்டுட்டு இன்னொரு துறவு தோன்றாரு. அடுத்த துறவு பாருங்க, வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் தாம் தேசத்தில் பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அங்கிருந்து பெர்சேயாபுக்கு போனான். அன்று ராத்திலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி இந்த டீட்டெயிலாம் நீ ஆபிரகாம் பத்தி அப்படி ஆபிரகாம் பத்தி சொல்லுவாரு. இப்போ என்னுடைய பாயிண்ட்டுக்கு நான் வந்துடுறேன். இவன் துறவு தோன்றான். அங்க ஆபிரகாம் தோண்டி வச்ச துறண்ட மறுபடி தோன்றான், மண்ணெலி போடுறான். திரும்பி இன்னொரு துறவு போறான், அங்கேயும் மண்ணெலி போடுறான். இப்படி தோண்ட தோண்ட போட்டுக்கிட்டே இருக்கிறான். அவன் வேற ஒரு இடத்துக்கு போறான். ஏன்னா அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணவே இல்லை. விட்டுட்டு இடம் பெயர்ந்து என்ன பண்றான், இன்னொரு இடத்துக்கு போறான். அவன்கிட்ட சண்டை போடல, வாக்குவாதம் பண்ணல, விலகி போகிறான். ஆனா ஈசாக்கு தோன்ற இடத்துல என்ன வருது, நீருற்று வருது. இதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். நீ எங்கே போனாலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருப்ப. இன்னும் அங்கேயும் போய் உன்னை துரத்துறானா. இப்போ நான் சொல்கிறேன், உங்களை இந்த ஊர்லேருந்து நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறீங்க, இந்த ஊர்லேருந்து ஒருத்தன் துரத்திட்டான்னு வைங்களேன், இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கேயும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருப்ப. அந்த ஊர்லேருந்து நீ வேறு இடத்துக்கு கிளம்புற, அங்கே போனாலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருப்ப. ஏன்னா ஒரு இடத்துல ஆசீர்வாதம் கிடையாது, உனக்குள்ளே இருக்கிறவர் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஒரு இடத்துல இருந்தால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் கிடையாது. நீ எங்கே போனாலும் கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு. இன்னைக்கு நான் ஒரு சாட்சியாக நான் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நடந்தது. நான் திருநெல்வேலியில் ஊழியம் பண்ணும் போது தேவைகள் இருக்கும். ஆனால் அதுக்கு மத்தியில் கர்த்தர் என்ன பண்ணார், எல்லா விதத்திலும் நல்லா தான் நடத்தினார். மதுரைக்கு நான் போனேன். அங்கே இருக்கும் போதும் கர்த்தர் என்ன பண்ணார், அங்கேயும் நடத்த தான் செஞ்சார். திரும்பி நான் என்ன பண்ணேன், இந்த பக்கமாக வந்துட்டேன். இப்போ கர்த்தர் இங்கே என்ன பண்ணுறாரு, புதுசாக நன்மையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு மதியம் நான் யோசிக்கிறேன். அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, உன் கூட இருக்கிறவர் பெரியவர். நீ எங்க போனாலும் நீ என்ன செஞ்சாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு பிளேஸ்ல ஆசீர்வாதம் கிடையாது, உனக்குள்ள இருக்கிறவர் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன். நீ போற இடம்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருப்ப. அல்லேலூயா. நீ எங்க போனாலும் கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. வேதம் பாருங்க, யாக்கோபு அவங்க வீட்டில் இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். வனாந்தரத்துக்கு போறான், பயப்படுறான். இங்க இருந்து எங்க போறான், அவன் பேர் என்னது, லாபான் வீட்டுக்கு போறான். லாபான் வீட்டுக்கு போனா கர்த்தர் அவன் கூட தான் இருக்காரு. அவன் கையில் வைக்கிறதெல்லாம் வெற்றியா இருக்குது, அவன் தொடர்றதெல்லாம் ஜெயமா முடியுது. திரும்பி வர்றான், ஒண்ணுமில்லாம போனான். திரும்பி வரும்போது சொல்றான், ஆண்டவரே வெறும் கோலும் கையுமா தான் போனேன், ஆனா என்னை இவ்வளவாய் பெருக பண்ணினீரே, இதுக்கு நான் பார்த்துட்டு நல்லன்றான். நான் சொல்றேன், இன்னைக்கு நீ வேணா உன் கையில ஒன்றும் இல்லாம இருக்கலாம், ஆனால் ஆவியான ஒரு வார்த்தையின்படி சொல்றேன், நீ பெருகி பெருகி இருக்கிறத திரளான கூட்டம் உன்னை காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிங்க சொல்றீங்க, வேதம் சொல்லுகிறது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க பிள்ளைங்களுடைய ஃபீஸை கட்டும்படியா கர்த்தர் கிருபை செய்வார். மறுபடி சொல்றேன். ஏன் தெரியுமா, நான் அற்புதத்தை டேஸ்ட் பண்ணதுனால நான் சொல்றேன். என் பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்னடா பண்ணுவேன் நான் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது அற்புதம் நடந்திருக்கு. இன்னைக்கு ஃபீஸ் கட்டிட்டு வந்திருக்கேன், அட்மிஷன் போட்டு வந்திருக்கிறேன். அதன் தைரியத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க இருந்து நான் இங்க ஷிஃப்ட் ஆயிட்டு வந்துட்டேன். கையில பணம் கிடையாது. ஷிஃப்ட் ஆகிற வரைக்கும் கையில பணம் இருந்தது, கொஞ்சம் நடத்துற அளவுக்கு பணம் இருந்தது. மீதிக்கு என்ன செய்வான் ஆண்டவரேன்னு யோசிக்கும் போது, உன் பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு கர்த்தர் கட்டியிருக்கிறார். கர்த்தர் கட்ட வச்சிருக்கிறார். இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கர்த்தர் சேர்க்கும்படியாய் கிருபை பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இது கர்த்தரால் ஆயிற்று. அநேகருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். வெளியிலிருந்து பார்க்கறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவர் என்னதான் பண்றாரு, என்னதான் செய்யறாரு, இப்படிதான் மனுஷன் யோசிப்பான். ஆனா தேவன் எப்படி யோசிக்கிறாருன்னா, அவன் இருதயத்தை பார்க்கிறாரா. இவன் எனக்காக யோசிக்கிறானா, ஒரு குண்டிசி வந்தாலும் என்ன ஸ்தோத்திரிக்கிறானா, என்ன நினைக்கிறானா, என்ன திங்க் பண்றானா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் உன்னை பார்ப்பதில்லை. கொடுத்தவர் என் பிள்ளைக்கு, அவர் சொல்றாரு, கொடுத்தவர் எப்படி கொடுத்தா, உங்க பிள்ளைக்கு அட்மிஷன் போடுங்கன்னு சொல்லி தான் பணத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது பாருங்க. அப்பதான் நான் யோசிக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் அவர் வித்தியாசத்தை உண்டாக்குவார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு சாட்சியா நான் சொல்லிட்டேன் இந்த காரியத்தை.
எனக்கு செய்த கர்த்தர் தான் உங்களுக்கு அபரிதமாய் செய்வார். ஆமென். ஒரு சின்ன துவக்கம் தான் ஆண்டவர் சொல்ற. அதுக்கெல்லாம் என்ன அடையாளம் தெரியுமா? நம்ம யோசிக்கிறோம், நம்ம பிள்ளைக்கு இந்த ஸ்கூல்லலாம் சேர்த்துட முடியுமா, ஃபீஸ் கையில் இல்லையே, என்னடா பண்ணலாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த காரியத்தில் ஜெயம் முடிக்கிறார்ல, அப்போ என்ன சொல்றாருன்னா, நான் உன் கூட தான்டா இருக்கிறேன், ஏன்டா பயப்படுற, நீ ஏன் கவலைப்படுற? கர்த்தர் சொல்றாரு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அவரிடத்தில் தெரியப்படுத்து. அப்ப எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உனக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. தேவனுடைய சமாதானம் உனக்கு நிச்சயமா உண்டாகும். அற்புதம் நடக்குமா இல்லையான்னு கேள்வி இல்லை, என் தேவன் அற்புதம் செய்வார். கொஞ்சத்துல உண்மை. ஆண்டவருக்கு கை எடுத்து, ஆண்டவர் நீங்க இதை வாய்க்க பண்ணீங்க, இன்னும் நடத்துவீங்க. ஸ்தோத்திர ஆண்டவர். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, ஆபிரகாம் போன இடமெல்லாம் அவன் பலிபீடம் கட்டிக்கிட்டே வந்தான்னு பார்க்குறோம். ஒரு இடத்தை பெயர்த்து ஆபிரகாம் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினானா. லோத்து ஒரு இடத்துல கூட பலிபீடம் கட்டலை ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. அப்ப நானா சொல்றேன், பலிபீடம் என்பது என்ன? இன்னைக்கு பலிபீடம் என்பது தேவனை உன் வாயில உயர்த்துறது தான் பலிபீடம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றதுதான் பலிபீடம். பலியிடு துதி, பலியிடு வழி பிறக்கும், வாழ வழி திறக்கும். ஆண்டவர் என்ன பலியை விரும்புகிறார்? ஸ்தோத்திர பலி. ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே அப்பா நீர் பெரியவராக இருக்கிறீர், என் குடும்பத்தை காக்கிறவராக இருக்கிறீர், என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறீர். இதைத்தாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நன்றியுள்ள இருதயம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இங்கே ஏறின உடனே நான் சொன்னேன், அந்த பணத்தில் ஒரு அற்புதம் நடக்கும்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கேருந்து பிளஸ் பண்ணுவார்? இங்கே இருந்து ஊற்றுவார். ஒருவன் மேலே என்ன அபிஷேகம் இருக்குதோ, நான் சொல்கிறேன், இன்னைக்கு பாஸ்டர் மேலே என்ன அனாயிட்டிங் கர்த்தர் பண்ணாரோ அந்த அபிஷேகம் இந்த சபையில் எல்லாருக்கும் வேலை செய்யும். அதே போல் ஒரு சபைக்கு ஒரு ஊழியக்காரன் வந்து நிற்கும் போது அவன் மேலே என்ன அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினாரோ அது இங்கே வேலை செய்யும், வேலை செய்யும். ஹல்லேலூயா. ஆனால் அவனவன் பிரயோஜனத்துக்கு தக்கதாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாராம். ஒவ்வொருவருக்கும் ஒரு வரங்களான அபிஷேகம் உண்டு. அந்த அபிஷேகம் இந்த சபையில் வேலை செய்யும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த சபையில் பொருளாதாரத்தின் அபிஷேகம் வேலை செய்யும், பணத்துக்குரிய அபிஷேகம் வேலை செய்யும். ஹல்லேலூயா. இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாட்சி நீங்க சொல்வீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் சமாதானம் பண்ணுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஈசாக்குக்கு பாருங்க, துறவு தோன்றான், செத்தினா போயிருச்சு, ஏசேக்கு போயிருச்சு, அது போயிருச்சுன்றான். கடைசியில் கர்த்தர் நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார். அங்க பிரச்சனை பண்ண ஆளே வரல. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு இடத்தை உண்டாக்கினார். அங்க பிரச்சனை யாரும் பண்ணல. ஏன்னா அது ரெகபோத், அது ரெகபோத். இங்கே உட்கார்ந்துருக்கு இந்த இடம் தான் உங்களுக்கு ரெகபோத். இந்த இடம் கர்த்தர் சொல்றாரு, இதுக்குள்ள வருகிறவன் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவான். 100 மடங்கு, 100 மடங்கு. இது இந்த இடம் பிளேஸ் என்னன்னா கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட இடம். இங்க உள்ள வந்தா ஆசீர்வாதம் தான், உள்ள வந்தா பெருக்கம் தான், உள்ள வந்தா விடுதலை தான். உள்ள வருகிறவன் விடுவிக்கப்படுவான், சரீரத்தில் விடுதலையாக்கப்படுவார்கள், பொருளாதாரத்தில் அற்புதம் நடக்கும். ஏன்னா இது கர்த்தருடைய ஸ்தலம். இதற்கு இன்னொரு, இந்த இடத்துக்கு நான் ஒரு பேர் சொல்ல, ரெகபோத். இங்க யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண முடியாது. ஏன்னா இது வாக்குவாதம் பண்ணாத இடம் இந்த இடம். ஆண்டவர் கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை உண்டாக்குறதுக்கு பேர் தான் என்னது? ரெகபோத். ஏன்னா அங்க வாக்குவாதம் இல்ல. நான் சொல்றேன், இனி உங்களிடத்தில் வாக்குவாதம் பண்ண வரமாட்டார்கள். ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் வாக்குவாதம் பண்ணார்களோ அவர்கள் உங்களிடத்தில் சமாதானம் பொருந்துவார்கள். ஹல்லேலூயா. எந்த அபிமெலேக்கு ஈசாக்க தரத்து விட்டானோ, எந்த அபிமெலேக்கு ஈசாக்கு அந்த இடத்தை விட்டு நீ போயிருன்னு சொன்னானோ, அதே அபிமெலேக்கு என்ன பண்றான்? ஈசாக்கு நீ வான்னு கூப்பிடுறான். வேதம் சொல்லுது, ஈசாக்கு நம்ம 2 பேரும் சமாதானம் பொருந்திக்கிடுவோம், கரம் கோர்த்துக்கிடுவோம், ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம். நானும் உனக்கு பிரச்சனை பண்ண மாட்டேன், நீயும் எனக்கு பிரச்சனை பண்ணாதன்னு கடைசியில் வந்து சமாதானம் பண்ணிட்டு போயிடுவான். ஏன் தெரியுமா? அந்த சமாதானம் பண்ணா அந்த அமெரிக்கர் வந்து சொல்றான், நிச்சயமாகவே கர்த்தர் உன் கூட இருக்காரு. ஹல்லேலூயா. ஏன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான், இங்கே இருந்தா ஈசாக்கு பெருகிறான், துறவுதண்டாலும் நீருற்று வருது, அவன் பெரியாள ஆறான். இன்னொரு இடத்துக்கு துரத்தணும், அங்கேயும் பெரியாள ஆறான். இன்னொரு இடத்துக்கும் போறோம், அங்கேயும் பெரியாள ஆயிட்டான். அப்ப அவனுக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, அவன் கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு நாமத்தில் நீ எங்க போனாலும் நல்லா தான் இருப்ப. ஹல்லேலூயா. நீ எங்க போனா நல்லா தான் இருப்ப. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, எல்லா இடங்களிலும் நமக்கு வெற்றியை தருகிற தேவனா. 2 கொரிந்தியர் நினைக்கிறேன், அந்த வசனத்தை பார்த்து முடிச்சிடுவோம். அதிகாரம் 2 அதிகாரம் 14. கிறிஸ்துவுக்குள்
எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிவிக்கிற அறிவின் வாசனையை எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையும் வெளிப்படுத்துகிற தேவனுக்கு அவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் சொல்லுங்க, எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. என்னைக்காவது வெற்றி சிறக்க பண்ணியா இல்ல எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணியா? உங்க பிள்ளைங்க படிப்புல எப்பயாவது வெற்றி அல்ல, எப்பொழுதும். ஆமென். எப்பொழுதும். ஆமென். எப்பொழுதும். ஆமென். ஐயோ, என் பிள்ளை அந்த அந்த சப்ஜெக்ட்ல ஒண்ணுல மட்டும் பாஸ் ஆனா போதும். இல்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆகும். ஹல்லேலூயா. அதான் என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் எப்பவாவது வெற்றி அல்ல, எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. இப்ப வசனம் சொல்லுது, குறிப்பிட்ட இடமா எல்லா இடங்களிலுமா? எல்லா இடங்களிலும் எங்களை. உங்க பிள்ளைங்க இந்த ஊர்ல படிச்சாலும் வெற்றி தான், சென்னையில போய் படிச்சாலும் வெற்றி தான், ஏன் வெளிநாட்டில போய் காலேஜ் படிச்சாலும் வெற்றி சிறப்பார்கள். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு என்னது? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். முடிஞ்சிருச்சு. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுடைய உயர்வுக்காய் ஸ்தோத்திரம், எங்க பிள்ளைகளுடைய வெற்றிக்காய் ஸ்தோத்திரம், எங்க பிள்ளைகளுடைய பொருளாதாரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுதான் மேட்டர். இதுதாங்க, இதோட நான் முடிச்சுக்கிறேன். அவ்வளவுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னா, கர்த்தரை பற்றி கொள்ளுகிற வாழ்க்கை, சமாதானம் பண்ணுகிற வாழ்க்கை. ஏன்னா உங்ககிட்ட யாராவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான், பிரச்சனை இல்லாத இடம் இல்லை, யாராவது பிரச்சனை பண்ணுவான். ஆனா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு? எங்க போனாலும் நமக்கு வெற்றியை தான் வச்சிருக்கிறாரு. எல்லா இடங்களிலும் நமக்கு வெற்றியை தான் வச்சிருக்கிறாரு. உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். போன வாரம் பாஸ்டர் தான் நினைக்கிறேன் ஒரு வசனத்தை எடுத்து இதுல காண்பித்திருந்தாரு, வாலிபர்கள் மீட்டிங்ல. இதோ பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் வரும் சுதந்திரம். உங்க பிள்ளைங்களாம் யாரு? கர்த்தரால் வந்த சுதந்திரம். அப்ப கர்த்தர் தானே பிள்ளைகளை கொடுத்தாரு, கர்த்தர் தானே உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை இல்ல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் ஆதாரம் யாரு? கர்த்தர் தான். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்துல தான் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் பார்த்தோம், சமாதானம் உங்க வாழ்க்கையில இருக்குது. ரெண்டாவது, நீங்க என்ன பண்ணணும்? சமாதானம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு மட்டும் பிரசங்கம் இல்லை, பிரசங்கம் எனக்கும் தான். யாரு மேல கோபம் இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கவே, அந்த வேர் முளைக்கவே கூடாது. அதை பட்டு போகணும், கசப்பின் வேர் பட்டு போகணும். அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? நான் சமாதானத்தை கட்டவிழ்த்து விடணும். ஹல்லேலூயா. பிறரை மன்னிக்கணும், கை கொடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு அதான் சொல்லுது பாருங்க, ஞானம் வீதிகளில் இருக்குதான். இப்போ நியூஸை திறந்து பார்த்தா கூட இருக்குது. தீய சக்தின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல முதலமைச்சராக வந்துட்டு போய் கை கொடுத்துட்டாப்புல, பொக்கையெல்லாம் கொடுத்து 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? இது தமிழர்கள் பண்பாடு. ஆமாம், பைபிளில் இருக்குது, வெளியில் வருது. 2 பேர் கட்டி பிடிச்சு என்ன பண்ணாங்க? பொக்கையை கொடுத்து மாற்றிக்கிட்டானுங்க. ஆனால் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன பண்ணாங்க? திட்டிக்கிட்டாங்க. 2 பேரும் மாற்றி திட்டிக்கிட்டாங்க. அவங்க இவங்களை திட்ட, இவங்க இவங்களை திட்ட. நான் சொல்கிறேன், அவங்க எப்படியோ இல்லையோ, தேவனுடைய பிள்ளைகள் சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காரியம் பார்த்தேன் பாருங்க. இப்போ கொஞ்சம் அரசியல் நான் இப்போதே பார்க்கவே மாட்டேன், ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்தேன். சட்டசபையில் என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய வார்த்தையை ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. யாராவது பார்த்தீங்களா இன்னைக்கு? இல்லையா? சபாநாயகர் அவர் வேற ஒருத்தர் தற்காலிகமாக போட்டிருந்தாங்க, இப்போ அவரை ஒரு ஆளை புதுசாக போட்டிருக்காங்க. அவர் பேர் நான் மறந்துட்டேன். அவர் என்ன பேசினார் தெரியுமா? எண்ணி முடியாத ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரா. தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கர்த்தருடைய வசனம் பேசப்படுது. எங்க? நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? ஆமாம், சட்டசபையில். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? எத்தனை தேவ பிள்ளைகள் ஜெபித்தார்களோ இந்த தமிழ்நாட்டுக்காக, அந்த காரியத்தில் அற்புதம் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா உங்கள் ஜெபம் வீணாகாது. எத்தனையோ மக்கள் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே எங்கள் தமிழ்நாடு மாறணும், உம்முடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படணும், சுவிசேஷம் போகணும் அப்படின்னு. எவ்வளோ ஆச்சரியம், எவ்வளோ பாலிடிக்ஸ் நடக்குது இன்னைக்கு. இயேசுவை பற்றி சொல்றதுக்கே சொல்லாதன்றா, ஆனால் இன்னைக்கு சட்டசபையில் இயேசுவின் வார்த்தை அங்கே பேசப்படுது. ஹல்லேலூயா. சட்டசபையில் உட்காந்துருக்க ஆளே சொல்றாரு, எண்ணி முடியாத அற்புதத்தை செய்கிறாராம், கிரகிக்க முடியாத அற்புதத்தை செய்கிறாராம். நிச்சயமா நடக்கும். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில எண்ணி முடியாத அற்புதங்களையும் நம்ம ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் அற்புதம் செய்வீர் ஆண்டவரே.
அற்புதம் செய்வீர் ஆண்டவரே, அற்புதம் செய்வீர் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எண்ணி முடியாத அற்புதங்களையும் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் நீர் செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க வாழ்க்கையில் அப்பேற்பட்ட நன்மைகளை செய்ய போகிறவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.